எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நான் தேவநாதன் பேசுகிறேன், கரும்பு.inலேருந்து. இப்போ ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கோம். ஒரு கலந்துரையாடல், அதாவது ஒரு டிஸ்கஷன் ஃபோரம். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட யாரெல்லாம் பெய்டு மெம்பர்ஸ், ரெஜிஸ்டர்ட் அண்ட் பெய்டு மெம்பர்ஸ் ஆஃப் கரும்பு.in, அவங்கள கூட நீங்கள் யார்கிட்ட வேணால், உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம், இல்லை வேறு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கலாம், அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு சார்ட் எடுத்து ஒரு கேள்வி கேட்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ கரும்பு.in லோட் பண்ணாட்டு ஃபஸ்ட்டு டைம் இப்போ மட்டும் நீங்கள் ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணணும். ரிஃப்ரெஷ் அப்படின்னா இந்த பக்கம் மேல் பக்கம் அப்படி பிடிச்சி அப்படியே கீழே இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும், ரிஃப்ரெஷ் ஐக்கன் வரும். அப்படின்னா ரிஃப்ரெஷ் ஆகிடுது. அதை விட்டிங்கன்னா ரிஃப்ரெஷ் ஆகிடும். இது ஒரு ஹார்ட் ரிஃப்ரெஷ். இது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த நபருக்கு கேள்வி கேட்கணுமோ நீங்கள் அப்படி போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் 1 இருக்குது, இவரதை நான் டிஸ்கஸ் பண்ணணும். அப்போ இங்கே நடுவில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா ஷேர் ஃபார் டிஸ்கஷன் அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் ஒன்று கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எஜுகேஷன், அதை பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் கேட்குறேன். ஓகே, விச் ஃபீல்டு ஆஃப் education is better for this person. நான் அது ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஆக்சுவலாக வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணலாம். பிகாஸ் நான் இப்போ ரெக்கார்டிங் மொபைல்லேருந்து பண்ணுறதுனால இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் ஃபீச்சரை நான் இப்போ காட்ட முடியாது. பட் அது பண்ணுறதுக்கு சில ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல இதை நான் ஷேர் பண்ணிடுறேன், அப்புறம் நான் அதை சொல்கிறேன். இப்போ ஷேர் பண்ணோன்னே என்ன ஆகும்னா, வேறு யாரெல்லாம் லாகின் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கேன். இதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா ட்ரான்ஸ்லேட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக தமிழ்லேயும் ட்ரான்ஸ்லேட் ஆகும். சரிங்களா? இப்போ தமிழ் போய் பார்த்தேன்னா எனக்கு தமிழில் இருக்கும். அது இந்த நபருக்கு எந்த கல்வித்துறை சிறப்பாக இருக்கும். இது நம்ம டைப் அடித்தது இங்கிலீஷில் தான், ஆனால் அது தமிழுக்கும் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், என் கேமராவை ஸ்விட்ச் பண்ணி நான் இன்னொரு லாகின்ல இருக்கேன். என்னோடய லேப்டாப்பில் வேறு ஒரு யூஸராக, அந்த யூஸருக்கு எப்படி இது காட்டுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ கேமராவுக்கு போயிருக்கேன், இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் பர்சன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஐக்கன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் காட்டுது, வருதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்போ இதை போய் பார்க்கணுன்னா நான் இதை கிளிக் பண்ணேன்னா அது லோட் ஆகும். இங்கே வருது, ஏன்னா நான் தமிழில் இருக்கேன், அதனால் தமிழ்லேயே காட்டிடுச்சு டேரெக்டாகவே. இங்கிலீஷ்லனா இங்கிலீஷில் காட்டலாம். இப்போ நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன். இவருக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். இவருக்கு இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த டெஸ்க்டாப்லேருந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பார்க்குறேன். இவருக்கு இன்ஜினியரிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இது எனக்கு கரெக்டாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நான் அனுப்பிடலாம். இல்லைன்னா டிலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் அனுப்பிவிட்டேன். இப்போ அனுப்பிட்டேன்னா இது என்ன ஆகும்னா, சர்வருக்கு போயிட்டு அது கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் ஆகிட்டு வரும். அப்போ இங்கே நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா மேலே ஒரு ஐக்கன் வரும். ஓகே, சப்போஸிங் அது வரலன்னு நீங்கள் ஒரு வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா வரும். எனக்கு சம்டைம்ஸ் மொபைலில் கரெக்டாக வரல, அது ஒரு பக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஐ சே தட் இன்ஜினியரிங் would be பெஸ்ட் ஃபார் him. நம்ம என்ன பேசினோம் தமிழில், நம்ம பேசினது தமிழில், ஆனால் அங்கே வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் ஆனது இங்கிலீஷில். ஸோ நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணணுன்னா இந்த ரெக்கார்ட் பட்டன் எழுத்தணும். ஆனால் மொபைல்லேருந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு தடவை ஒரு விஷயம் பண்ணணும். என்ன அப்படின்னா, இதில் போயிட்டு நீங்கள் இந்த ப்ரௌசரோட டாட் இருக்கு மேலே, ப்ரௌசர் இது பாருங்கள், இதில் போயிட்டு ஒரு தடவை செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இது குரோமாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். வேறு ஏதாவது ஃபோனில் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் மாறும். இங்கே மைக்ரோஃபோனுக்கு போய் பர்மிஷன் கொடுக்கணும்.
இங்கே சைட் ஸ்கேன் ஆஸ் ஃபார் யுவர் ஃபோன் அப்படின்னு கேட்கணும். அப்போ அலோடில் வந்து கரும்பு வந்துடணும் இங்கே. அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சப்போஸ் சில சமயம் என்ன செய்யும், ஃபோன்லேயே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணணும், அந்த செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு நீங்கள் ஆப்ஸுக்கு போய்ட்டு குரோமு இல்லைன்னா நீங்கள் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு பெர்மிஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து மைக்ரோஃபோன் வந்து இங்கே இருக்கணும். அலோவ் ஒன்லி யூஸிங் த ஆப், இல்லை ஆஸ்க் யூர் டைம். டோன்ட் அலோவ்னு இருந்ததுன்னா அது வந்து நீங்கள் அலோவ் பண்ணாது, உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண அலோவ் பண்ணாது. ஸோ அந்த 2 செட்டிங் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று வந்து ப்ரௌசர் செட்டிங், இன்னொன்று வந்து ஃபோன் லெவலில் செட்டிங். அது பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்தே ரெக்கார்ட் பண்ண முடியும். இது எப்படி நல்லது பண்ணிடுறேன், சரிங்களா? இப்போ ஒருத்தரோட சேட் வந்து ஒருத்தர் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு, அதுக்கு நீங்கள் பாராட்டணுன்னா இங்கே லைக் பட்டன் போட்டுக்கலாம், இல்லை தம்ஸ் அப் பண்ணிக்கலாம், இல்லை கிளாப்பு. தம்ஸ் டவுனு தம்ஸ் அப் இல்லை, தம்ஸ் அப்பு கிளாப்பு உங்களுக்கு எது வேணுமோ. தம்ஸ் டவுன் இருக்குது. தம்ஸ் அப்புன்னா அப்பு ஓட்டிங்னு அவர் சொன்னது பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ பேர் வந்து கிளாப் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து லைக் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் தம்ஸ் அப் பண்ணியிருக்காங்க, இல்லை தம்ஸ் டவுன் இவர் சொல்கிறது தப்பு, அவனுக்கு பிடிக்கலை, எனக்கு வந்து அது உடன் இல்லை அப்படின்னாங்க, அது வந்து நீங்கள் தம்ஸ் டவுன் போடலாம். ரெண்டுத்தையும் கொடுத்தா அர்த்தம் இல்லை. ஏதாவது இந்த 3ல் நீங்கள் உங்கள் இஷ்டம், அது வந்து எப்படி வேணும் கொடுக்கலாம். இது கொடுத்த உடனே அடுத்தவங்களுக்கும் அது தெரிஞ்சிடும் என்ன வந்து வந்திருக்கு. நான் இப்போ கேமராவில் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பார்க்கலாம், நான் இன்னும் ரிஃப்ரெஷ்லாம் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அந்த இதுக்கு தம்ஸ் அப் எல்லாம் வந்துருச்சு. இப்போது அவர் வேணும்னா அதே மாதிரி அதுக்கு ரிப்ளை பண்ணலாம். இப்போ இவர் கொடுத்த வாய்ஸ் நோட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணணும்னா நான் இங்கேருந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ நான் போட்ட உடனே அங்கே பார்த்தீங்கன்னா வந்துடும். இங்கே வந்துச்சு ஆல்ரெடி. ஓகே, இந்த ஃபீச்சரை வச்சு உங்களுக்கு எந்த நபர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று நல்லா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் கேமராவில் இதிலே காட்டுறேன். இங்கே மேலே வந்து ஃபீமேல் 30 years அப்படின்னு வருது. அப்படின்னா என்னென்னா அந்த பர்சனோட பேர் வந்து வெளியில் இதாகாது, டிஸ்பிளே ஆகாது. அதுதான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், ஆனால் வேறு யாருக்காவது போகும்போது அவங்களுக்கு எந்த நபரை பற்றி கேட்குறோங்கிற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு வராது. சரிங்களா? நன்றி. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு சேட்டோ வாட்ஸ்அப்போ பண்ணுங்கள்.